ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில விஷயங்களை நம்ம என்ன தான் ஒரு அக்கா இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மளை மதிக்கிறதுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளை மதிக்காத ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நம்ம இதாக தான் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் நான் என்ன யோசித்தேன்னா, சில இதில் நம்ம ஒரு சில முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் போக போக தான் தெரியும் அதில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மனசளவுலேயும் சரி, ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இடையூறாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அதில் ஒரு விஷயந்தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இத்தனை வருஷம் சம்பளம் சரியாக கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஓரளவு நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சேல்ரி கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன விஷயம் கிடைக்குதோ அதை நம்ம சந்தோஷமாக இது பண்ணிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு ஹாப்பியான ஒரு இதில் தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறத நம்ம யோசித்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் சில விஷயங்களை கொஞ்சம் அதுக்கப்புறம் இது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் சரி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா சரி லோன் ஏதாச்சும் பர்சனல் லோன் வாங்கி நம்ம ஒரு ஷாப் இதெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன யோசித்தார் அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டான வேலை கொண்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதை எப்படியாச்சும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் செய்ய முடியுமா என்ன அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, சரி பார்த்துக்கலாம், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் எனக்கு சொன்னான், நீ அதை பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காதடா, ஏதாச்சும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அவன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவனும் அதே மாதிரி சொன்னது விஷயங்களை யோசித்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தான். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி பல விஷயங்களை நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஈஸியாக இருக்கும், அதை செய்கிறப்ப தான் அதோட கஷ்டங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால நான் ஒரு சில விஷயங்களை நான் எதாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது, இனிமேல் எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டே லோன் கேட்டு அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணேன். அவனும் லோன் கொடுத்தான். கொடுத்ததுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லோனை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சரி சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணது வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச மாஸ்டர், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஓரளவு லைஃப்பை கொண்டு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன தான் கொண்டுட்டு போனாலுமே அது சரியான வேலை இருக்கா அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியுமா என்னென்னா, அது கண்டிப்பாக முடியாது. நம்மளுக்கு இது சரியாக இருக்கும், சிலது சரியாக இல்லாமல் கூட போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது சரியாக இருக்குதோ அதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகளை நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் நான் எதுவுமே அதை பற்றி நான் முயற்சி பண்ணி பார்க்கல, பேசவும் இல்லை. சரி அதுக்கப்புறம் கடையை நம்ம எப்படி நல்லபடியாக கொண்டு போகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடை கொண்டுட்டு போகிறத பற்றி யோசித்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். சரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லலை, அதை பற்றி சொல்லி ஏன் அது நம்ம மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயத்த இது பண்ணிக்கிட்டு
அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சில விஷயத்த நான் வந்து இது பண்ணாமையே வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சொன்னாங்க, "இது மாதிரி நீ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுப்பா. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னிச்சுட்டு, அதை போட்டு இதை போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்காதப்பா. எதா இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கணும் தான். அதை விட்டுட்டு நீ ஏதாச்சும் போது மனசை போட்டு நீ எதுவும் குழப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து இதை போட்டு மனசை போட்டு குழப்பறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து நான் முயற்சி பண்ணேன். முயற்சி பண்ணதுக்கப்புறம் நல்லபடியாக கடையை ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டுட்டு வந்து நல்லபடியாக வந்து முயற்சி பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து இன்னும் 2 மாசத்துல வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அந்த பொண்ணையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் வந்து கேட்டேன், "ஏண்ணே இந்த திடீர்னு முடிவு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, "இல்லைடா, நானும் வந்து 1 இயராக வந்து நான் இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எவ்வளோ சமாளித்தேன். ஆனால் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்களோட அக்காவுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷம் ஆயிட்டு. அடுத்தது வந்து இவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இப்போ ஒரு 6 மாதமாகவே வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து என்ன பண்ண சொல்கிறேன், நானும் வந்து எவ்வளோ வந்து அவள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அவளும் 1 இயராக வந்து சமாளிச்சுட்டு தான் இருந்தா அவங்க வீட்டில். ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து வீடு பார்த்துட்டே போயிட்டாங்க. பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. 5 இயர்ஸாக லவ் பண்ணி நம்ம காலேஜ்லேருந்து லவ் பண்ணுறேன். இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருக்கிறேன். அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது பார்த்துக்க. அதனால தான் நான் வந்து அம்மாகிட்டேயும் சொன்னேன், அப்பாக்கிட்டேயும் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ வந்து உன்னோட வாழ்க்கை நீ பார்த்துக்க. உன் வாழ்க்கை நீ பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரி வந்து அம்மா அப்பா 2 பேருமே முடிவு எடுத்துட்டாங்கடா அப்படின்னோடனே நான் அதுக்கு சொன்னேன், "இது மாதிரி ஏன் நீ இந்த மாதிரிலாம் வந்து முடிவு எடுத்திருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இது மாதிரி வந்து நான் வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவங்களே வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிண்ணே, அதுவும் சரிதான். நீயும் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு வருஷமா வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிற. எனக்கும் தெரியும் உன் விஷயம் எல்லாமே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி, ஓகே, அது வரைக்கும் நான் வந்து எந்த விஷயத்துக்குமே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு எப்போ பேச போகிற அப்படின்னதுக்கு, அடுத்த மாதம் வந்து இப்போ இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்குது. அதனால் அடுத்த மாதம் வந்து 10 நாள் கழித்து போய் பேசலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் வந்து ஆஃபீஸில் வந்து மீட்டிங் வந்து பெங்களூரில் போட்டிருக்காங்க. ஒரு 1 வீக் மீட்டிங் இருக்கும். அதனால 1 வீக் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து பெங்களூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அம்மா அப்பா அழைச்சிட்டு போய் நான் பேசணும் அப்படின்னோடனே, சரி சரிண்ணா, அதுவும் நல்லதா. எதா இருந்தாலும் வந்து நீ இப்போ பேசிக்கிறது தான் நல்லது உனக்கு. அதுக்கப்புறம் வந்து நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் நான் வந்து எல்லாமே நான் ஏற்றுக்கிறதுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி, நானும் அந்த முடிவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து கிளம்பி பெங்களூர் போயிட்டார். பெங்களூர் போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக் ஆணுச்சு. 1 வீக்கு அப்புறம் அண்ணன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு சந்தோஷமாக வந்து விஷயத்த நம்ம ஷேர் பண்ணாலும், என்ன இது பண்ணாலுமே வந்து, ஆனால் அண்ணனுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயங்கிறது இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டில் வந்து ஏற்றுக்குவாங்களா, இல்லை வேண்டான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து மனசுக்குள்ளே என்ன இருந்தாலும் நம்ம பேசுகிறதுக்கு பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அண்ணன் வந்துட்டார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி வந்து நாளைக்கு வந்து அம்மா அப்பா 2 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து மறுநாள் நானும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு வேலைக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து அண்ணன், அம்மா 3 பேருமே கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் வந்து நான் வந்து எனக்கும் ஆஃபீஸில் இருந்தேன். ஆனால் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்துல தான் வந்து நானுமே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த குழப்பத்துக்கு வந்து சில விஷயங்கள வந்து காரணங்கள் இருக்க தான் செய்யுது. அப்படிங்கிற மாதிரி மறுநாள் வந்து வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் விட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பா 2 பேரும் அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க. முகத்தில் பார்த்ததுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சந்தோஷம் நடந்திருக்கு. ஏன்னா அம்மா வந்து ஸ்வீட்லாம் செஞ்சுருந்தாங்கங்கிறப்போ
ஏதோ ஒரு விஷயங்கிறது மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அண்ணனும் வந்து ஹாப்பியாக வந்து சிரிச்சுக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம்டா, பொண்ணு வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி இங்கே லோனில் வந்து ஏதாச்சும் சொந்தமாக இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, வீடு வந்து சொந்த வீடு இருந்தால் தான் எனக்கு வந்து என் பொண்ணை வந்து கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது கேட்குறப்போ சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயம் நல்லது இது பண்ணாலும் அவங்க வீட்டில் கேட்குறதும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ எல்லாம் எல்லாருமே வந்து சொந்த வீடு இருந்தால் தான் வந்து பொண்ணு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப வருஷமே வாடகை வீட்டில் இருக்கோம். ஏன்னா அப்பாவும் வந்து கஷ்டப்பட்டு இருந்ததுனால எங்களை படிக்க வைக்கவே அவருக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு.